பயிற்சி 3.7 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். a + b + c = 180 டிகிரி எனில் பின்வருவனவற்றை நிறுவுக. அதில் 4வது சம் sin square a sin square b minus sin square c = 2 sin a sin b cos c என நிறுவுக. ஓகேவா, நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ sin square a sin square b minus sin square c இருக்கா, அதுக்கு முன்னாடி இந்த abc ஆல்டர் பண்ணிக்கலாம். a + b + c = 180 டிகிரியை பையன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, அதே இது a + bனா இந்த சைடு c வந்துடும். இன்னொரு இது c அதே இதே சைடு வச்சுக்கிட்டு நம்ம ஏவையும் b அந்த சைடு அனுப்பணுமா, பை -a - bன்னு வரும். நான் காமனாக மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு a + bன்னு போடுறேன். ஏன்னா உள்ளே மைனஸ் அப்ளை பண்ணோம்னா -a - bன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ LHS எடுக்கலாம். sin square a + sin square b minus sin square c. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இல்லை ஒரு ஃபார்முலா வந்து ஆல்ட்ரு பண்ணதும் சொல்லி கொடுத்தது இதுக்கு முன்னாடி சம்மில். நீங்கள் ஃபார்முலாவை கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். sin square θ = 1 - cos 2θ/2. ஓகேவா, அப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா sin square a. அப்போ sin square θக்கு பதிலாக இந்த இடத்துல a போடணும். ஒன்று cos 2θ cos 2a/2. அப்போ இங்கே 1 cos 2b/2. இங்கே ஒரு மைனஸ், இதை முக்கியமாக நோட் பண்ணிங்க. 1 cos 2c/2. இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை காமனாக வெளியே எடுத்துடுறேன். 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 cos 2a + 1 cos 2b -1 + cos 2c. இதெல்லாமே கூட்டலில் தான் இருக்குது. +1க்கு -1 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 1 cos 2a - cos 2b + cos 2c. இதில் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். எல்லா இதுலேருந்தும் இல்லை, இந்த சைடுலேருந்து மட்டும், இதிலேருந்து மட்டும் மைனஸ் காமனாக வெளியே எடுக்கிறேன். மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸில் இந்த cos 2a + cos 2a ஆயிடுச்சு, மைனஸில் இந்த cos 2b + cos 2b ஆயிடுச்சு, ப்ளஸில் இருந்தது -cos 2c. உள்ளே அப்ளை பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இதுவும் மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆகும் மேல் லைனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த 1/2 எடுத்து இதை பெருக்கிறேன். ஏன்னா இது பெருக்கல் இருக்குது, அதனால் இந்த 1/2 ரெண்டு சைடும் பெருக்கிறேன். ஓர் 1/2 1/2. ஓகேவா, இந்த 1/2 இது பெருக்கிறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. -1/2 cos 2a cos 2c. ஓகேவா, இப்போ இந்த 1/2க்கு 1/2 கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவும் பெருக்கல் இருக்குது. இதை பெருக்கிட்டு தான் அதுக்கப்புறம் இதை கூட கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இந்த 1/2 இதோட பெருக்கல் இருக்குது, இதை கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா, இது அப்படியே இருக்கட்டும். இது சமன்பாடு 1. இதில் இந்த 1/2லாம் விட்டுட்டு இந்த cos 2a cos 2b cos 2c இதை மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 1/2லாம் கடைசி வரைக்கும் போட்டே போகணும். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இதை மட்டும் எடுக்கலாம். ஓகேவா, இப்படி இருக்குது. இதை நான் எப்படி ஆல்டர் பண்ணால் cos 2aவும் cos 2bயும் இதை மட்டும் பாருங்கள். cos c + cos d அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா. அப்போ எப்படி வரும், 2 cos c + d 2a + 2b/2 into cos 2a - 2b/2. இது வரைக்கும் ஒரு கேட்டகரி. -cos 2c. ஓகேவா, இப்போ 2 cos இந்த ரெண்டும் காமனாக வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டுலேருந்து அந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ cos a + b மட்டும் இருக்கும். இன்ட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் cos a - b மட்டும் இருக்கும். -cos 2c. இதை எப்படி ஆல்டர் பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். cos 2a இதை எப்படி ஆல்டர் பண்ணுவோம், 2
காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்றா. இப்போ இந்த காஸ் 2ஏவுக்கு பதிலாக காஸ் 2c இருக்குது. அப்போ ஏ வர இடத்துல சி போட்டால் முடிஞ்சுச்சு. 2 காஸ் ஸ்கொயர் சி, காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் ஒன்றா. இது ப்ராக்கெட் போட்டுங்க. ஏன்னா இது காஸ் 2c ஃபுல்லாக மைனஸில் இருந்துச்சு. காஸ் 2cயோட வேல்யூ மைனஸ் முன்னாடி இருக்கட்டும் அப்படியே. காஸ் 2cக்கான வேல்யூ, ஏன்னா இது மைனஸ் உள்ளே அப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ்ஸாக மாறும். நம்ம போடாமல் விட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட் போடலாம், இது மட்டும் மைனஸ், இதுவும் மைனஸில் இருக்கிற மாதிரியே கணக்கில் வந்துடும். அடுத்தது 2 காஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பை மைனஸ் சியா, ஃபஸ்ட்டே போட்டோம். இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இப்போ காஸ் பை மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா வேல்யூ மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இது காஸ் பை மைனஸ் சிங்கிறது மைனஸ் காஸ் சின்னு வரும். இங்கே மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. அப்போ ப்ராக்கெட் போட்டு போடணும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா இது இப்போ டோட்டலாக மைனஸ் ஆயிரும். காஸ் பை மைனஸ் சிங்கிறது மைனஸ் காஸ் சின்னு வந்துடும். மைனஸ் வேல்யூ இது ப்ளஸ் வேல்யூ ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் 2 காஸ் சி. இது வந்து மைனஸில் மாறுது, அந்த மைனஸ் முன்னாடி எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ளஸ் ஒன்னா நான் முன்னாடி போட்டுறேன். ஓகேவா, அதை ப்ளஸ் ஒன்று அதை விட்டுருங்க. இது எல்லாமே பெருக்கு பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் பெருக்கல் இருக்குது. ஓகேவா, இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, ஏன்னா இதெல்லாம் பெருக்கல் இருக்குது. இந்த ப்ளஸ் ஒன்னை கண்டுக்க வேணாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் ப்ளஸ் ஒன்றுன்னு. இப்போ இது ரெண்டுலேயும் பொதுவாக நம்ம எதை வெளியே எடுக்கலாம், -2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்கா, -2 எடுத்துட்டேன். இதுலேயும் காஸ் சி இருக்குது, இதுலேயும் காஸ் சி இருக்குது. ஏன்னா காஸ் ஸ்கொயர் சின்னா 2 தடவை இருக்கிறதா அர்த்தம். காஸ் சி பெருக்கல் காஸ் சின்னு இருக்கும். இதில் காஸ் சி வெளியே எடுக்கிறேன். அப்போ இந்த இதில் மீதி என்ன இருக்கும், காஸ் ஏ மைனஸ் பி இருக்கும் ப்ளஸ், ஏன்னா -2 மைனஸோடு வெளியே போயிடுச்சு. அடுத்தது இதில் காஸ் சி இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு காஸ் சி வெளியே போயிடுச்சு, இன்னும் ஒன்று இருக்குது. 1 - 2 காஸ் சி காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் சியோட வேல்யூ, காஸ் சியோட வேல்யூனா பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இது ப்ராக்கெட் போட்டு போடணும், ஏன்னா மைனஸ் ப்ராக்கெட் போட மாட்டிங்கன்னா ஏ மட்டும் மைனஸில் வந்துடும், பி வந்து ப்ளஸில் போயிடும். ஓகேவா, அடுத்தது காஸ் ஏ மைனஸ் பி அப்படியே இருக்கட்டும். காஸ் பை மைனஸ் தீட்டா, காஸ் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டாவா, மைனஸ் காஸ் பை மைனஸ் இந்த ஏ ப்ளஸ் பிங்கிறது தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டா 1 - 2 காஸ் சி. இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னா 2 சைன் ஏ சைன் பி. ஏன் அப்படின்னா ஃபார்முலா நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான். சைன் ஏ இன்ட்டு சைன் பியோட வேல்யூ 1/2 காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா இந்த வகுத்தலில் இருக்கிற 2 இந்த சைடு அனுப்பிச்சிட்றேன். அப்போ இங்கே 2ன்னு வந்துடுமா, அப்போ இந்த இதே தேவையில்லை. பாருங்க, காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே இருக்கிறது வருதா, அதுக்கு பதிலாக நான் இது எழுதுறேன். இப்போ 1 மைனஸ் இதெல்லாம் பெருக்கல் இருக்குது, அதனால தான் 1 2 நம்ம கழிக்காமல் இருக்கோம். இது பெருக்கல் இருக்குது, இதுவும் பெருக்கல் இருக்குது, 2 2 4. நம்ம ஏபிசி ஆர்டர் எழுதிடலாமா, சைன் ஏ சைன் பி காஸ் சி. ஓகேவா, இது வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் 2a 2b காஸ் 2c இதுக்கான வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறோம் சமன்பாடு 1ல். ஓகே, இதுதான் சமன்பாடு 1. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 மைனஸ் 1/2 காஸ் 2a 2b 2cக்கான வேல்யூனா 1 - 4 சைன் ஏ சைன் பி காஸ் சி.
1 மைனஸ் 4, அதாவது இந்த இதுக்கான வேல்யூ 1 மைனஸ் 4 sin A sin B cos C. ஓகேவா, இந்த 4 வந்து இதோட பெருக்கல்ல இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது பெருக்கல்ல தானே இருக்குது, இந்த 1/2 எடுத்து பெருக்கிறேன், இதோடையும் பெருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. பெருக்கல்ல இருந்தால் எல்லாமே ஒரே கேட்டகரியில் வைக்கலாம். ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் தான் ரெண்டாக பிரித்து எழுத முடியும். இப்போ இது 1, இது ஒரு தனி நம்பர், இந்த 4லேருந்து இதெல்லாம் ஒரு தனி நம்பர், அப்படி புரிஞ்சுங்க. இப்போ -1/2 1ஆல் பெருக்கிறேன், ஓர் 1/2 -1/2. இப்போ 4ஆல் பெருக்கிறேன், சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4/2 sin A sin B cos C. இப்போ இந்த +1/2க்கு -1/2 கேன்சல். ஓகேவா, ஒரு 2 2 2 2 4, அப்போ 2 sin A sin B cos C. எனவே நிறுவப்பட்டது. 5வது சம் பாருங்க. tan A/2 tan B/2 ப்ளஸ் tan B/2 tan C/2 tan C/2 tan A/2 பை ஈக்குவல் டு 1. ஓகேவா, இதில் நமக்கு ஏற்கனவே கொடுத்த தகவல்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு பையா 180 டிகிரிக்கு பதிலாக பையனு போடுவோம். இதை நம்ம இதை A/2 வரதுனால இங்கே பை/2, அப்படி A/2 ப்ளஸ் B/2 ப்ளஸ் C/2 அப்படின்னா ஈக்குவல் டு பை/2வா? அப்போ A/2 ப்ளஸ் B/2 ஈக்குவல் டு பை/2 மைனஸ் C/2. ஓகேவா, இப்போ நமக்கு எல்லாத்துலேயும் டேன் வரணுங்கிறதுனால நான் இதை வச்சு தான் ஆல்ட்ரு பண்ணிட்டு போகிறேன். இப்போ இந்தாண்டி டேனால் பெருக்கிறேன், இந்தாண்டி டேனால் பெருக்கிறேன். அப்போ எப்படி வரும்? tan A/2 ப்ளஸ் B/2 ஈக்குவல் டு tan பை/2 மைனஸ் C/2. இன்னொரு விஷயம், tan π/2 மைனஸ் தீட்டா, அதாவது tan 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ காட் தீட்டான்னு அர்த்தம். காட் தீட்டான்னு எழுதலாம். tan π/2 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. ஓகேவா, இது எந்த வடிவத்தில் இருக்கு? tan A ப்ளஸ் B, அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கா? இதெல்லாம் சேர்ந்தது A, இதெல்லாம் சேர்ந்தது B. அப்போ எப்படி எழுதுவோம்? tan A ப்ளஸ் tan B பை 1 மைனஸ் tan A இன்ட்டு tan B ஈக்குவல் டு tan π/2 மைனஸ் தீட்டா காட் தீட்டாவா? இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1/tan தீட்டான்னு எழுதலாமா? காட் தீட்டா ஈக்குவல் டு 1/tan தீட்டா. அப்போ 1/tan C/2ன்னு எழுதலாமா? ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து வகுத்தல்ல இருக்குது, இந்த சைடு வருது. அப்போ எப்படி வரும்? tan A/2 ப்ளஸ் tan B/2 பெருக்கல் tan C/2 ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது. இந்த வகுத்தலில் இருக்கிறது எல்லாம் இங்கே +1 -1 அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது எல்லாம் சேர்ந்தது ஒரு நம்பர் வகுத்தலில் இருக்குது. அந்தாண்ட போனால் பெருக்கலாம், 1ஆல் பெருக்கினா அதே வேல்யூ தான். அதனால் இருக்கிறது இது அப்படியே எழுதலாம். இப்போ இதை எடுத்து உள்ளே பெருக்கலாமா? tan A/2 இன்ட்டு tan C/2 ப்ளஸ் tan B/2 இன்ட்டு tan C/2. இதை எடுத்து இதோட பெருக்கி இந்த லைன் எழுதிட்டேன், இதை எடுத்து இதோட பெருக்கி இதை எழுதிட்டேன். ஈக்குவல் டு 1 மைனஸ் tan A/2 இன்ட்டு tan B/2. இப்போ சமக்குறிக்கு அந்தாண்டுக்கிறது இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸா?
tan a by 2 into tan c by 2 plus tan b by 2 into tan c by 2. இந்த மைனஸில் இருக்கிறது இருந்தாலும் வந்தால் ப்ளஸ் tan a by 2 into tan b by 2 ஈக்குவல் டு அந்த ஒன்று அப்படியே இருக்குமா? ப்ரூவ் பண்ணியாச்சா? இது ஒன்று பாருங்கள். tan a by 2 b by 2 tan b by 2 c by 2 tan c by 2 a by 2 இருக்கா? எனவே நிறுவப்பட்டது.